சார் இப்போவே லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தேடுறதுல எந்த யூஸும் இல்லைன்னு தோணுது. காலையில் இன்னும் நிறைய போலீஸ் ஃபோர்ஸை வர வச்சு அவனை பிடிச்சாகணும். அதான் சார் நல்லது. இருக்கிற வேலையும் விட்டுட்டு மொபைலில் கேம் விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. மாஸ்டர் சொன்னதை அவங்ககிட்ட சொல்லிடுங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். டேய், நாளைக்கு நம்ம மாஸ்டரை போய் நீ பாரு. 1 மணி நேரமா அவனை சாப்பிட கூப்பிட்டு இருக்கேன். அவன் கையில் தான் ஃபோன் இருக்குல்ல, இப்போ எப்படி வருவான்? மாத்துக்குட்டி. மாஸ்டர் நல்ல வேலை, இது எல்லாத்தையும் வெட்டி காசாக்காம விட்டீங்களே. இப்போ ரப்பருக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. நீ தானப்பா இது எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு வேற ஏதாவது பண்ணுவோன்னு சொன்ன. வாழைக்கண்டு நடணும்னு சொன்ன. நான் இது எல்லாத்தையும் வெட்டி காசாக்கியிருந்தா உன் பழப்ப என்ன ஆகுறது? டேய், இப்போதான் எந்திரிக்கிறியா? தூங்கிட்டேன். தூங்குற நேரத்தில் மொபைலை நோண்டக்கூடாது. நீலாம் என்ன பண்ண போறேன்னே தெரியல. சரி சரி போதும் விடுப்பா. நான் திட்டுறதை நிப்பாட்டிட்டேன். நீ வா. சைதர் அலின்னு என் ஃப்ரெண்டு இருக்கான். இங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான். உன்னோட வேலை விஷயமா அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீ போய் அவனை பார்த்துட்டு வா. நான் போகிறேன் மாஸ்டர். எப்போவுமே வேலை செய்யலைன்னு அப்பா திட்டிக்கிட்டே இருக்காரு மாஸ்டர். நான் வேலை பார்த்த கம்பெனி க்ளோஸ் பண்ணால் நான் பொறுப்பாக முடியுமா மாஸ்டர்? படித்து முடிச்சதும் அப்ராட் போகிறதுக்கு நிறைய ஆஃபர் வந்துச்சு. என்னை போக விடவே இல்லை. உள்ளூர்லேயே வேலை பார்த்தா போதுன்னு கண்டிஷனாக சொல்லிட்டாரு. உன்னை பிடிச்சி போய் தானே அவங்க சொல்கிறாங்க. நீ எப்போவுமே அவங்க கூடவே இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. உன்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உடனே போய் அவனை பாரு. நேரத்தை வீணாக்காத. இன்னைக்கே பார்க்குறேன் மாஸ்டர். ஜோஜி, ஜோஜி. என்ன ஜோஜி? என்னடி? இதோ வரேன், வெயிட் பண்ணு. என்ன என்னாச்சு? எதுக்கு அழுகுற? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நீ அழாம விஷயத்த சொல்லு. யாரு? அந்த ஸ்டீஃபன். நான் தான் சொல்லிருக்கேன்ல, அவன் என்ன அடிச்சிட்டான். அடிச்சான்? எதுக்கு? நான் வீட்டுக்கு வர வழியில அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். கார்ல ஏறன்னு கட்டாயப்படுத்தினான். நான் முடியாதுன்னு சொன்னப்போ என்ன வண்டியில ஏத்த முயற்சி பண்ணான். அவன் இப்ப எங்க இருப்பான்?